Praise God. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த மீண்டுமாக சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையில் என்னெல்லாம் செய்து முடித்தார் என்பதிலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபித்து இந்த நாளின் கூட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். பாஸ்டர் தீமோத்தேயு சத்தியம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Hallelujah. Shall we pray? Gracious and loving Father, we thank you, we praise you for your great love with which you loved us. We thank you for demonstrating your love through your sufferings, death and resurrection. We thank you for all the blessings with which you blessed us because of your death and resurrection. We are blessed, blessed and blessed. Even as we meditate on the blessings of the cross during these days, we pray that you may reveal yourself to us in a very special way, even on this 19th day of our meditation. Let many come to the knowledge of these blessings. This truth that they hear may set them free from every form of bondage. And so we thank you for the liberty that you have given to us. We thank you for all the inheritance you have given to us. We thank you for giving to us relationship with you so that we could call you Abba Father. We thank you, we praise you that you are ours and we are yours. And so speak to us even today. Thank you, thank you, thank you. In Jesus' precious name we pray. Amen. 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 Thank you. Thank you, Pastor. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு 19வது நாள். ஏற்கனவே 2020 நம்ம ஒரு 17 நாள் நடத்தினோம். அப்போ திரும்ப கொரோனா வந்த உடனே அதோட நிறுத்துற மாதிரி இருந்தது. அவனுடைய கிருபையில் இந்த நாட்கள் அதையும் தாண்டி நம்ம என்ன செய்கிறோம், தினமும் இந்த தியானத்தை நம்ம கேட்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அந்த 2020ஆம் வருடம் கூட நம்ம எதை தியானித்தோம் என்றால், சிலுவைக்கு பிறகு என்ன நடந்தது அதை குறித்து நாம் தியானித்தோம். சிலுவைக்கு பிறகுதான் இயேசு எல்லா சீசர்களை பார்த்து முழு உலகத்துக்கும் போங்கன்னு சொன்னார். சிலுவைக்கு பிறகு தான் எல்லாரையும் பார்த்து சகோதரர்கள்னு சொன்னார். இந்த மாதிரி 17 நாட்கள் வேறு வேறு காரியங்களை பார்த்து அதெல்லாம் இன்னும் யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கேட்டு அதை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம். பாஸ்டர் கிப்சன் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். அவளோடு இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். தொடர்ந்து அதன் பின்பு தான் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். ஹல்லேலூயா. இந்த நல்ல சாயந்திரம் வேளையில் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கக்கூடிய யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. பிரேஸ் காட். சேர்ந்து உற்சாகத்தோடு கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரேஸ் காட். என் உதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் எனக்கு துணையாக இருப்பதால் உங்களுடைய நிழலில் நான் அகமகிழ்கின்றேன். சங்கீதம் 63:7 சொல்லப்பட்டது போல சங்கீதக்காரன், ஆண்டவரே நீங்க எனக்கு துணையாக இருக்கிறீங்க, உங்களுடைய அந்த நிழலில் நாங்கள் களி கூறுவோம். அந்த வசனத்துக்கு ஏற்றபடி பிரேஸ் காட் அந்த பாடலை உற்சாகத்தோடு பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சேர்ந்து சொல்லுவேன். என் உதடு உம்மை துதிக்கும், என் உதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நீர் எனக்கு துணையாயிருப்பதாம் உம் நிழலில் மகிழ்கின்றேன்.
எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் மகிழ்கின்றேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஓ என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சொல்லும் என் உதடு உம்மை துதிக்கும் டாடி. என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. திரும்ப சொல், என் தகப்பன் நீங்கப்பா. என் தகப்பன் நீதானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநீதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநீதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களில். ஓ என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உற்சாகத்துடைய என் உதடு உம்மை துதிக்கும் டாடி. என் உதடு உம்மை துதிக்கும் என் ஜீவனுள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் தகப்பனே. எங்க உதடு ராஜா உம்மை துதி எங்க ஜீவனுள்ள நாட்களில். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. உங்க வார்த்தையின் ருசியப்பா. அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. என் உதடு ராஜா உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். தகப்பனே எங்க உதடு எங்க உதடு ராஜா உம்மை துதிக்கும் எங்க ஜீவனுள்ள நாட்களில். ஆமாடி எங்க உதடு ராஜா உம்மை துதிக்கும் எங்கள் ஜீவனுள்ள நாட்களில். உற்சாகத்தோடு மாறதட்டி சொல்லுமா. என் உதடு ராஜா உம்மை துதிக்கும் எங்க ஜீவனுள்ள நாட்களில். ஆமே. ஓம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. உங்க சமூகம் மேலானது உயிரினும் மேலானது. அதனால என் உதடு ராஜா உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள உதடு ஓ ஜீவனுள்ள நாட்களில். எங்க உதடு ராஜா உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களில்.
நாட்களில். ஆங்காங்க இருக்கிற இடங்களில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, எஸ் டாடி எங்க உதடு. ஓ ஹாரா பாஷா காதாராது. ஆமாப்பா, உங்க சமூகம் மேலானது, உன் சமூகம் மேலானது, எங்க உயிரினும் மேலானது, தேனை பார்க்கிலும் இனிமையானது டாடி. ஓ மேலானது உயிரின். ஏனென்றால் உங்க வார்த்தை பெருசு டாடி. ரீலா சேட்டேரியாது. உம் சமூகம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். ஏன் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம். உம் சமூகம் மேலானது, எங்க உயிரினும் மேலானது. உங்க சமூகம் மேலானது, எங்க உயிரினும். ஹalleluya. உற்சாகத்தோட ஹalleluya. praise God. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஏசப்பாவே சொல்றார். ஏன் தெரியுமா? அவளுக்கு வேற எந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அப்பாவுடைய பாதப்படியில உட்கார்ந்து அப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கறதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். praise God. ஆண்டவரும் அதை என்ன செய்யற நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டாங்களா? என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்களா? என்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்க மாட்டாங்களான்னு. ஸோ நம்மளும் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவர் உங்க சமூகம் மேலானது, என் உயிரினு மேலானது. அதனால அதைத்தான் டாடி நாங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஓகே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கு எண்ணும் சத்துரு முன்னே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நல்ல தகப்பன். எல்லாருக்கும் தெரிந்த praise God பாடல் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்திரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்திரு முன்பே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க எண்ணும் சத்திரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ரொபேகா, யாவே ரொபேகா, என் சார்பில் நீர் பலியானி, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டி, எந்த இடத்தை எடுத்துக்கொண்டி, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, யாவே 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 ரொபேகா, ஓ யாவே 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 ரொபேகா, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே, உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே, உயிர் தெழுந்த உம் வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே,
என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே 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 ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே பட்சிக்க எண்ணும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே வாத என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே யாவே 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 ரொஃபேகா ஓ யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா praise god எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா ஜீசஸ் ஹalleluya ஆண்டவரே உங்க சார்பில் நாங்க எங்க சார்பில் நீங்க பலியா இருக்கீங்க ஆண்டவரே எங்க இடத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கப்பா ஹalleluya உம்முடைய ஆவி எங்களில் வசிப்பதனால மரித்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஜீசஸ் உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையால எங்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் ஹalleluya நீர் கொண்ட தழும்புகளால எங்களுக்கு நிரந்தர சுகத்தை நிரந்தரமான முடிவை ஹalleluya எவைகளிலும் முடிவில்லை எவைகளில் அற்புதம் இல்லை அதிசயம் இல்லை என்ன காரியங்கள் இருக்குது எல்லாவற்றிலும் நிரந்தரமான முடிவை கர்த்தர் அந்த சிலுவையில் நமக்காக தந்திருக்கிறார் நிரந்தரமான சுதந்திரத்தை நிரந்தரமான அபிஷேகத்தை ஹாரா ஷாட்டாலா எவரும் பறித்துக் கொள்ள முடியாத உறவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அந்த நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya யாவே ரொஃபேகா எவைகளும் ஆண்டவரே வாதை சாத்தானை அணுகாமல் கூடாரமாக பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஹalleluya யாவே 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 ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்து சொல்லமா என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டு கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே யாவே 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 ரொஃபேகா ஓ யாவே 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 ரொஃபேகா உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே ஓ உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே யாவே ஓ யாவே யாவே ரொஃபேகா எஸ்தரி யாவே ரொஃபேகா ஓ யாவே 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 ரொஃபேகா யாவே 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 ரொஃபேகா யாவே ரொஃபேகா ஹalleluya ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால திறக்கப்பட்ட எல்லா சுதந்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya
எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கினவர், சுத்த மனசாட்சி எங்களுக்கு தந்தவர். ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்த நல்ல பரிசுத்த ரத்தம், உம்முடைய ரத்தம் டாடி. ஹalleluya. எங்களுக்காக திறக்கப்பட்ட அந்த ஜீவ நீரூற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஷேகேரியான் தலமசியாந்தே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையில்லாத எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றின ரத்தம் அது. ஹalleluya. ஓ ஜீசஸ், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சேர்ந்து சொல்லும் ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ஓ ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ஓ ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ஓ விலையேற பெற்ற ரத்தமே, ஓ ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ஓ ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. விலையில்லாத எங்களை சந்தை பொருளாக விற்கப்பட வேண்டிய எங்களை ஆண்டவரே, விலை இல்லாம விலையேற பற்ற இல்லைனா விலை மதிப்பற்ற, பிரைஸ் காட், ஹalleluya, அவ்வளவு பெரிய பொருளாக எங்களை மாற்றி அழகு பார்க்கிற நல்ல தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் டாடி. உங்க தயவு மகா பெரியது, உங்க கிருபை மகா பெரியது ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக நன்றி டாடி. சிலுவையில் எங்களுக்காக திறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தொடர்ந்தவர்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்ததான். துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஓகே, God bless you. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அருமையான ஒரு ஆராதனைக்கான நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டு நம்மை மீட்டு கொண்டார் ஆண்டவர்.
அல்லேலூயா. அதாவது ஆண்டவருக்கு அது எவ்வளோ பெரிய தியாகம். அப்படி சொந்த குமாரனையே கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து நமக்கெல்லாம் ஒரு மதிப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருந்த நம்மை அவருடைய மகிமையை கொடுத்து அந்த ரத்தத்தினால் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அதை கொடுப்பதற்காக ஏதோ நம்ம பொருளை வாங்குற மாதிரி வாங்கலை, நம்மை கொண்டாடும்படியாக ஆண்டவர் வாங்கியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். அதனால் நம்மளுக்காக ஆண்டவர் என்ன செய்தார், எதற்காக அதை செய்தார் அப்படிங்கிற நம்ம தெரிந்து கொள்ளும்போது நாம் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இதுதான் கிறிஸ்து இயேசு வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுவது. இந்த மேலானதெல்லாம் தேடும்போது மற்ற காரியம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் நமக்கு எளிதாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆண்டவர் அவ்வளோ நல்லவர். ஆராதனைக்கு ஆண்டு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இப்பொழுது நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். சீக்கிரத்தில் அங்கே ஒரு சமாதானம் வரணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய சபைக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். சிஸ்டர் அரசுலா வந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி அப்பா. நாங்கள் சபையாராய் இணைந்து ஒரு மனப்பட்டு உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வானத்திலும் பூமியிலும் மேலான அதிகாரம் படைத்த எங்கள் சர்வலோக அதிபதியே, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராய் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராய் இருந்து எங்களோடு வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தை உடைய அன்பு கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிறதான இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு சமாதானத்திற்கு ஏதுவாய் ஒரு நல்ல முடிவை கொண்டு வர, நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு நல்ல முடிவாய் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஆலோசித்து நடத்துகிற தலைவர்களோடு கூட நம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். அமேன். ஆண்டவரே, உன்னதமானவருடைய ஆளுகையின் கரத்துக்குள்ள ஆண்டவரே அந்த தேசத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பணிய கைதிகளாய் கொண்டு போகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே நாச மோசமும் ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் விடுவிக்கப்பட இசப்பா நீங்கள் உதவி செய்யும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் பாதுகாப்போடு கூட ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே தாய் தகப்படத்தில் வந்து சேருவதற்கு அப்பா நீங்கள் கிருபை செய்திரும்படிக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை சுற்றிலும் உடைய ஆண்டவரே அக்கினி மதிலாய் நீர் இருந்து காத்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் ஏசப்பா அது உங்கள் நாமத்தினாலே வாய்க்காமலே போகட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அங்கங்கே சிதறி இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் ஆண்டவரே சொந்த தேசத்துக்கு வந்து அப்பா அம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்கா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள அப்பா அவர்கள் விடுவிக்கப்பட ஆண்டவரே சுயாதீனர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை செய்தருளும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. நீர் பெரியவர் அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதிலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் பேசுகிறோம், உடைய பாதுகாப்பை பேசுகிறோம், உடைய சமாதானத்தை பேசுகிறோம். ஆண்டவரே, தேசத்தை எல்கை பாலித்தை சுற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய விலையேற பெற்ற ஆண்டவரே மகிமையின் கரம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய், எங்கும் எழுப்பதிலின் அக்கினி பற்றி எறியும்படிக்காய், பின்மாரியின் மழை ஊற்றப்படும்படிக்காய் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. நம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு முதலமைச்சர்களையும் ஆண்டவரே அரசின் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற எலெக்ஷனில் கூட கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் செபிக்கிறோம்ப்பா. என் தகப்பன் தாமே எங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்கள் எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியவராய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய சுவிசேஷத்தின் வாசல்கள் எங்கும் ஆண்டவரே அப்பா திறக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீங்கள் அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, என் தேசத்திலே நடக்க போகிறதான அந்த எலெக்ஷனிலே கூட நம்முடைய பிரசன்னம் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவரே என் தேசத்தை அமைதியோடு கூட அந்த எலெக்ஷனை நடத்தி முடிக்க சமாதானமாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. அப்படியே எங்கள் ஆண்டவரே ஆல் நேஷன் ஹவுஸ் ஆஃப் பிரேயருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் சபைக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி. ஆவிக்குரிய தகப்பனாரையும் தாயாரையும் பிள்ளைகளையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உடைய ஆண்டவரே பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே அப்பா உடைய பலத்தையும் கட்டவிழ்த்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரே வல்லமையாய் எழுந்து பிரகாசிக்க நீங்கள் கிருபை பாராட்டி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே.
இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஊழியக்கார பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே அக்கினி மதிலாய் ஆண்டவரே நீங்கள் எடுத்து பிரகாசிக்க பண்ணும்படிக்காய் செபிக்கிறோம். இந்த பூமிக்கு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் கர்த்தர் நீங்கள் எடுத்து ஆண்டவரே மலையின் மேலே உள்ள பட்டணமாய் வைக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா ஊழியங்களிலும் நம்முடைய கரமிருந்து நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா கோடாய் கோடியாய் பெருகி ஆண்டவரே நம்முடைய ஜீவ வார்த்தைகளை எங்கும் ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீங்கள் அழைத்திருக்கிறபடியே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி ஆவியானவரே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். எல்லா ஊழியங்களிலும் புத்தக ஊழியங்கள் மூலமாய் நம்முடைய பிரசன்னம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே அப்பா சாட்சிகள் எழும்புகிறார்கள் ஆண்டவரே. இன்னும் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. புத்தக ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யூடியூப் மூலமாக ஆண்டவரே அதிசயம் சேனல் மூலமாய் ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேலையிலே ஆண்டவரே அப்பா லைவ்லே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகளை அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே நீங்கள் தந்து அப்பா ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி. கேட்கிறவருடைய இருதயங்கள் ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அது நல்ல நிலமாய் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த விதை ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களிலே போய் ஆண்டவரே ஆழமாய் ஆண்டவரே அப்பா பதியவும் ஆண்டவரே அது 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கவும் சாட்சிகளாய் எழும்பும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதிசயம் சேனல் மூலமாய் கடந்து செல்கிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி. அன்பு போதகருக்காக சிஸ்டருக்காக பிள்ளைகளுக்காக அப்பா அந்த சேனலில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி நன்றி. தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்கப்பா. யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளை கூட நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறீங்க. திஷ்டாந்தமான காரியங்களை பேச போறீங்க. வல்லமையான காரியங்களை எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட போகிற கிருபைக்காய் நன்றி. என் தகப்பனாரை மறைத்து நீங்கள் வெளிப்பட போறீங்க. அதற்காய் நன்றி. இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த நாட்களில் இந்த கூட்டங்கள் நம்ம டெய்லி நம்ம கேட்கும்போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். நான் நிறைய சாட்சியில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரிசால ஊழியம் செய்தோம், ஆந்திராவில் ஊழியம் செய்தோம். அங்கே செய்த ஊழியங்களுக்கான சாட்சியெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி அது மாதிரி அவங்க மெசேஜ் அனுப்பி சாட்சியில் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் அவங்களும் சாட்சியில் அனுப்புகிறாங்க. அதுக்கான ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் யாராவது சாட்சி சொல்ல விரும்பினால் ஒரு சில நிமிடங்கள் இல்லாட்டி வருகிற நாட்களில் நீங்கள் ரெடியாக வரலாம். இப்போ நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யாரை சொல்ல போகிறீங்களா? சரி, ஓகே. அடுத்த நாளைக்கு கூட நீங்கள் கம் ரெடி. ஓகே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் வாசிக்கலாம். சிஸ்டர் பிரின்ஸி வந்து வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும். ஓகே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-14 வரைய. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியாவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நம்மை நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு
இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறித்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்காக ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக, யூடியூப் மூலமாக பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறது. அநேகர் இடத்துல நான் சொல்கிறது உண்டு, எபேசியர் 1 மட்டும் புரிஞ்சுதுன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதில் அவ்வளவு சத்தியங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலும் அடங்கி இருக்கிறது. சரி, நம்ம நேற்று நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். இல்லை, எவ்வளோ பெரிய மகிமையை நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அவர் நம்மை மகிமைக்கு அழைத்திருக்கிறார். நம்மளை எதற்கோ அழைக்கவில்லை, அவருடைய மகிமையை நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்காக அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இன்றைக்கு அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்பதெல்லாம் பார்த்தோம். நேற்றைய தினத்தில் பழைய ஏற்பாட்டு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம், அவருடைய வித்தியாசத்தை கொஞ்சம், அதில் புதிய ஏற்பாடு ஊழியத்துக்கு எவ்வளவு மகிமை ஆண்டு வைத்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம பார்க்க ஆண்டு நமக்கு உதவி செய்தார். அது மாதிரி நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே தேவனமே மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்ம நினைக்கக்கூடாது பரலோகம் போனதுக்கப்புறம் மகிமை கிடைக்குது அப்படின்னு இல்லை. எப்படி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, கிருபையின் மேல் கிருபை, அதே மாதிரி மகிமையின் மேல் மகிமை எங்கே தான், இங்கேயே ஆரம்பிக்குது. இங்கே மகிமையை கொடுத்து அந்த மகிமையின் மேலே இன்னும் மகிமையை கொடுத்து மறுரூபமாக தேவன் நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் இருந்து மட்டும்தான் பார்க்குறோம். கால்வின் சொன்னார், இல்லாட்டி டார்வின் சொன்னார்னு எதையும் என்ன செய்கிறதில்ல, நம்ம பார்க்கறது இல்லை. யாரோ என்னவோ சொல்லிட்டு நம்ம வசனம் என்ன சொல்லுதுங்கிறது மட்டும் தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை அப்படியே நம்புகிறோம். நிறைய பேருக்கு அதில் தான் பிரச்சனை. அதை போய் அப்படியே நம்புகிறாங்களே. நம்ம வசனத்தை இதை தவிர வேறு எதை நம்புறது? அப்படியே நம்புறதா இருந்தால் எதை நம்பணும்? இதை தான் நம்பணும். உலகத்தில் நம்புவதற்கென்று ஒன்றென்றால் அது இதுதான். இதை அப்படியே நம்ம என்ன செய்யலாம், நம்பலாம். சரி, இதை இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதி, பவுல் என்ன சொல்லுகிறார் இந்த மகிமையை குறித்து, விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மகிமை என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த எபேசியர் 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனம், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அல்லேலூயா. அதாவது இதில் இந்த தாம் நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வாசிக்கணும். நாவும் கரெக்டாக பார்த்து வாசிக்கணும். அப்போ தான் இந்த 1 அதிகாரம் கரெக்டாக புரியும். இல்லாட்டி மீனிங் மாறிடும். சரி, அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம், அவருடைய கிருபையின் மகிமைக்கு, ஓகே, பிரியமானவர்கள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? கிருபையின் மகிமையை கொடுத்துட்டு இதற்கு புகழ்ச்சியாக. அல்லேலூயா. இதே மாதிரி திரும்ப 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு. அவருக்கு ஒரு பெரிய மகிமை, ஆண்டவருக்கு மகிமை இருக்கா? இருக்கு. அந்த மகிமைக்கு யார் புகழ்ச்சி? நம்ம தான். எல்லாருக்கும் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு கூட கொஞ்சம் பிரியாணினா வேண்டாம் அப்படின்னா கூட ஐஸ்கிரீமுக்கு ஸ்பெஷல் பிளேஸ் என்ன செய்யும், இருக்கும். நம்ம எதாவது மீட்டிங் வச்சு ஐஸ்கிரீம் வாங்குவோம்னா அது எவ்வளோ வாங்கினாலும் பத்தாது.
ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய இடமே என்ன செய்யுது, சிலர் பிரியாணியே சாப்பிடாம ஐஸ்கிரீமே சாப்பிட்ருவாங்க. சில பிள்ளைகள்லாம் இது 5வது கப்புன்றுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், ஓஹோ ஏன் காலியாக போகுது. அந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு டாப்பிங் மாதிரி நம்மளாம் இருக்கிறோம். அதாவது கடவுளுடைய மகிமையே பெரிய விஷயம், அதுக்கு நம்ம தான் என்னதான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாபிக் மாதிரி, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவன் நம்மை அப்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை அளவில்லாது. அந்த மகிமைக்கே புகழ்ச்சியாக யாரை வைத்திருக்கிறார்? என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கிரீடமே பெருசும்பாங்க, அந்த கிரீடமில் இருக்கிற கோஹினூர் வைரம்னு பெருசாக சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி ஆளாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். அதே தான் நம்ம 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். நம்மளாம் கண்டிப்பாக மீட்கப்படுவோம். இதை பற்றி ஏற்கனவே இந்த எபேசியர் 1வது அதிகாரத்தை குறித்த பைபிள் ஸ்டடி கொஞ்சம் கொரோனா பீரியடில் நடத்தணும். அப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக ரெக்கார்டிங்கில் இருக்காது. ஏன்னா அப்போ ஜூம் மீட்டிங்கில் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஓகே, பாருங்கள், இவ்வளவு மகிமையை ஆண்டவர் நமக்காக பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த மகிமையை நமக்கு தருகிறார். இப்போ இந்த மகிமையெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னு புரியணும். மகிமையின உடனே பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது உலகத்திலேயே ஆரம்பிக்குது நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். எப்போவுமே ஒரு வேதத்தில் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் அப்படிம்பாங்க. முதல் முறையாக இங்கு எப்பொழுது எதை பற்றி சொல்லப்படுகிறது, அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், பொதுவாகவே ஆரம்பிக்கணும். உதாரணமாக ஹீலிங் பற்றி பேசணும்னா, ஆபிரகாம் ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்துக்கே சுகம் உண்டாச்சுங்க பாருங்கள், அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஹீலிங்கை பற்றி. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அப்போ தான் அது ஒரு முழுமையாக தோன்றும். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் முதலிருந்தே செய்கிறார். அதனால தான் பூர்வ வழிகள் எவை என்று விசாரித்து அதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இடையில வந்து நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்காம பூர்வ வழிகள் முதலே ஆண்டு என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கல பாருங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். அந்த மாதிரி அந்த பூர்வ வழிகளை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு அதே மாதிரி 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போ நமக்கு அது நல்லா புரியும். ஆதியாகமம் 45:13 வாசிக்கலாம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, எகிப்திலே தனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும், எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமை நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து. அதாவது யோசேப்பு எப்படி இருந்தார், யோசேப்புடைய நண்பர்கள் சகோதரர்கள் அவரை பார்க்க வந்த பொழுது யோசேப்புக்கு இருந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருந்தது இல்லை? அவர் பார்க்கனாலே சும்மா உள்ளே போக முடியாது. முதல்ல எல்லாம் வெளியே நிற்கணும், கையை காலை கழுவணும், எல்லா ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் போன உடனே அவருக்கு முன்னாடி விழணும். யோசேப்புக்கு முன்னாடி யார்? சகோதரர்கள், எல்லா அண்ணன்மாரும் வந்து என்ன செய்யணும், விழணும். விழுந்ததுக்கப்புறம் அவர் என்னென்ன சொல்கிறாரோ செய்யணும். அவர் புகழ் பாடணும், போய் நீங்கள் தான், உங்களால் தான் எல்லாம். இது வந்து இவங்க பண்ண வேண்டியது. ஆனால் அதுக்கு மேலே அவருக்கு அங்கே ஒரு மகிமை இருக்குது. எப்படிப்பட்ட மகிமைன்னா, ராஜா சொல்லிட்டாரு, நீ சொன்னதைப்படி அல்லாமல் மற்றபடி யார் என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த சிங்காசனத்தில் மாத்திரம் நான் மேலே இருக்கிறேன், மற்றபடி எல்லாரும் உன்னுடைய கண்ட்ரோல். அதாவது ஒரு மகிமை அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த அத்தாரிட்டி இருக்குது, உங்களுடைய அந்த ஸ்ப்ளெண்டரில் எல்லாமே இருக்குது. அது ஏதோ உங்களுக்கு ஒரு இரத்தாம்பரம் தரித்து உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டாங்கிறது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கலாங்கிறது மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டு என்ன செய்கிறாங்க கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 41:41 வாசிக்கலாம். 41:41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். அவன் கீழே என்ன இருந்தது? எகிப்து தேசம் தான். எகிப்து தேசங்கிறது இன்னைக்குள்ள எகிப்து தேசம் மாதிரி கிடையாது. அன்னைக்கு வந்து நாகரிக தொட்டில், அங்கே தான் பேப்பர்லாம் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் பிரமிட்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு. அதனால அந்த தேசத்துக்கு இப்போ யாரு அதிகாரி ஆயிட்டாரு? யோசேப்பு. ஆண்டவர் வந்து அப்படி இவனை கனப்படுத்தியிருக்கார், அப்படி இவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் என்ன செய்ய பாருங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு,
மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். இன்னும் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. கையை அசைக்கணும்னா யார்கிட்ட கேட்கணும்? யோசேப்பு சொன்னாதான் கையை அசைக்கணும். யோசேப்பு சொல்லாம கையை அசைச்சாலும் கால் அசைச்சாலும் அவ்வளவுதான். அதாவது யோசேப்பு ஒருத்தர் கையை அசைக்கிறத பார்த்துட்டு இவன் கையை அசைச்சா எனக்கு பிடிக்கலன்னு அன்னைக்கு அவன் காலி, அவனுக்கு உயிரே அவ்வளவுதான். அவன் பாருங்க, சும்மா சாதாரண மகிமை கிடையாது அவனு. அதாவது பார்வோன்னா ராஜா, அவர் கையில் இருக்கிற மோதிரம் தான் அவருடைய அதிகாரத்தை குறிக்குது. அந்த மோதிரத்தை வச்சு அவர் சீல் வச்சுட்டாருன்னா அதுதான் அந்த நாடு முழுமைக்கும் அந்த செல்லுபடியாகிற ஒரு அதிகாரம். மோதிரத்தை கழட்டி இவர் கையில் கொடுத்தார். யார் கையில்? யோசேப்பு கையில். இப்போ யோசேப்பு என்ன செய்யணும்? அவருக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், எழுதலாம், அதை வச்சு சீல் போட்டு அவர் சொன்னது தான் சட்டம். சட்டத்துக்கு அந்த உயிர் கொடுக்குற அதிகாரம் இப்போ யார் கையில் வந்துடுச்சு? யோசேப்பு கையில் வந்துட்டு. பாருங்க, இதுதான் ஆண்டவர் கொடுக்குற மகிமை. அவன் பாருங்க காத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தரிசனம் இருந்தது, நிறைவேற கால தாமதமானது. ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான், டைம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் உண்மையாக இருக்கிறான். அந்த பிரச்சனைகளின் மத்தியில் சிலர் உண்மையை விட்டுருவாங்க. நல்லா இருக்கும்போது கூட நல்லா இருப்பாங்க, பிரச்சனையாச்சுன்னா சரி தலைக்கு மேலே போச்சு, ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்னன்ட்டு எதையா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் யார் தங்களை உத்தமர்களாக வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய காரியங்களை சாதிக்கிறாங்க. யோசேப்பு சிறைச்சாலையிலும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறான். போத்திபார் வீட்லையும் அப்படி இருக்கிறான், குழியில் இருக்கும்போது இருக்கிறான். எங்கே இருந்தாலும் அவன் தேவன் தன்னோடு இருக்கிறாருங்கிறத அவன் மறக்கவே இல்லை. அதனால பாருங்க, ஆண்டவர் அவன் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். சிலர்லாம் புலம்புவாங்க, இந்த ஆண்டவர் கூட இருக்காரு ஏன் இப்படி பண்ணுறாரு, ஆண்டவர் தான் குறை சொல்லுவாங்க. ஆண்டவர் கூட இருந்துகிட்டே இப்படி பண்ணுறாரு, கூட இருக்கிற ஆண்டவர் ஏன் ஜெயிலில் வச்சிருக்கணும். இவன் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. அவன் சொல்லி 2 பேர் போயிட்டாங்க, விடுதலை ஆகி போய் அவன் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. கேட்டவன் மறந்துட்டான், திரும்ப 1 வருஷத்துக்கு மேலே மறந்துட்டான். இதெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கலாமே, நம்ம மக்களாக இருந்தால் இப்படிலாம் ஆயிட்டாங்களே, எவ்வளவு அற்புதங்களை பார்க்குறாங்க, பார்த்ததுக்கப்புறம் வர மாட்டேங்காங்களே, இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதை பற்றி கவலைப்படல, தொடர்ந்து தன்னுடைய வேலையை உண்மையாக செஞ்சிட்ருக்காரு. ஒரே நாள் ஒரு 1/2 மணி நேரத்தில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இவர் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு தாடி விட்டு அப்படி இருக்கிறார். திடீர்னு ராஜா அரண்மனையிலேருந்து நியூஸ் வருது, அவர் கூட்டுவாங்க. உடனே கடன்னு அவர் குளிப்பாட்டி சேவ் பண்ணி அவருக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே கூட்டு போனால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் இவர் பிரதம மந்திரி ஆகிட்டார். அல்லேலூயா. நோ எலெக்ஷன், ஒன்லி ரெவலேஷன். ஒரே ஒரு வெளிப்பாடு போதும், இங்கே என்ன ஆகிட்டார், அவர் பிரதம மந்திரி ஆகிட்டார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, மோதிரம் வந்துடுச்சு, ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு, அதிகாரம் வந்துடுச்சு. ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அவன் சொல்கிறான், யோசேப்பு இந்த மகிமையை போய் நீங்கள் சொல்லுங்கள். ஆமேன். முதல்ல இந்த மகிமைங்கிற அவனுக்கு தெரியுது. அவன் ஐயோ நான் இப்படியே இருக்கிறேன் அப்படியே இருக்கலாம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கல, கிடைக்கும் போது அதை அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டு கொடுத்துருக்க முதல்ல நல்லா அனுபவிக்கணும். உலகத்தில் பாவம் வந்ததுக்கே என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஆண்டு எல்லா மரத்தையும் படைத்து நல்லா சாப்பிடுங்கன்னா அதை சாப்பிடாமல் இருந்தாங்க பாருங்க. அதை சாப்பிட்றதுக்கு விட்டுட்டு வேண்டாங்கிறத போய் சாப்பிட்டாங்க. நான் நினைக்கிறேன் எல்லா பழத்தையும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கே நேரம் பற்றி இருக்காது. அவ்வளவு மரங்களை ஆண்டு என்ன செஞ்சுருக்கார், உலகத்தில் படைத்து வைத்திருக்காரு. அதை விட்டுட்டு வேண்டான்னு சொன்னதை, எதை அனுபவிக்கணும்னு சொன்னாரோ அதை அனுபவிக்காதனால எதை வேண்டாங்கிறது அங்கே போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கையை வச்சுட்டாங்க. அதனால தான் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இவன் மகிமையை ஆண்டு கொடுக்குறாரு, அதை அனுபவிக்கிறான். ஆமேன். நான் பேசுகிறது யோசேப்புக்கு கிடைச்ச மகிமை தான், இயேசுக்குரிய மகிமையெல்லாம் பேசலை. நமக்கு கிடைச்ச மகிமை எப்படிப்பட்ட மகிமையா? அப்போ பாருங்க, ஒரு யோசேப்பு ஆக்சுவலாக இயேசுடைய ஒரு முன்னடையாளம், இஸ் த ஃபோர் ஷேடோ, இல்லாட்டி த டைப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க. இவருக்கு ஆண்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பு சபைக்கு அடையாளம். இன்றைக்கு பாருங்க, முழு அதிகாரமும் சபைக்கு ஆண்டு கொடுத்து வைத்திருக்கிறார் இன்றைக்கு. அதனால தான் உலகத்திலே பவர்ஃபுல்லானதுன்னா எதுனா சபை தான். அமெரிக்கா வச்சிருக்கிற அணுகுண்டு கிடையாது, சபை தான் மிகப்பெரிய ஒரு வல்லமையான ஒரு காரியம். இந்த மிகுந்த வல்லமைக்குரியதுன்னா சபை தான். அதனால் பாருங்கள், ஆண்டவர் எப்படி யோசேப்பை ஆசீர்வதித்து அவனை எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்ததை போல இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தான் வைத்திருக்கிறார். ஆமேன்.
பாருங்க, இது நல்லா புரியணும்னா இந்த எபேசியர் 1 ஃபுல்லாக கூட வாசிருந்துருக்கலாம் கடைசி வரைக்கும். அதில் கடைசியாக போட்டிருக்கு, எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். கடைசி வசனம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சபை. அவர் எல்லாவற்றாலும் நிரப்புறாரு, ஆனால் அவருக்கு நிறைவது சபை. இந்த சபைக்கு அவரை தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. அப்போ எல்லாம் அவர் கால் கீழே இருக்கு. அப்போ யார் கால் கீழே இருக்கு? நம்ம கால் கீழே தான் இருக்கு. ஆமென். அப்படிதான் வைத்திருக்க. அதனால தான் கிறிஸ்து இயேசு வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் அவரோட கூட இருக்கிறது உண்டானால், உன்னதங்களில் நீங்கள் அவரோடு கூட விட்டு இருக்கிறது உண்டானால் என்ன பண்ணுங்க? அதை தேடுங்க. அங்கே இருந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். ஆண்டு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை அவருடைய சிலுவையின் ஆண்டு இயேசுவின் சிலுவை மரணத்தினால் இதெல்லாம் ஆண்டு நமக்கு இவ்வளோ பெரிய மகிமையை கொடுத்துருக்கிறார். சாதாரணமான காரியங்கள் அல்ல, மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்துருக்கிறார். உலகத்தில் யோசேப்பு ஆண்டு ஒரு தரிசனம் கொடுத்து அதை நிறைவேற்றி அவனை எந்த அளவு உயர்த்தினாரோ அதை விட மேலான அதிசயங்களை தான் தேவன் நமக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். ஆமென். யோசேப்பு ஒரு வகையில் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இல்லையா? ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாருமே யோவான் ஸ்நானனை விட பெரிய ஆள் கிடையாது. யோவான் ஸ்நானன் சபையில் இருக்கிற யாரையும் விட பெரிய ஆள் கிடையாது. சபையில் இருக்கிற சிறியவன் யோவான் ஸ்நானனை விட பெரியவன். ஆனால் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் யாருமே கிடையாது. எந்த பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. நம்மளான தேவனால் பிறந்தவர்கள். அதனால தேவனால் பிறந்தவர்கள்லாம் யோவான் ஸ்நானனை விட மேலானவர்கள். இந்த யோசேப்புக்கு இப்படி செய்ய முடியும் என்றால் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருத்துட்டு எப்படி இருக்கும்? ஆமென். அதனால பாருங்க, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வது முதல்ல நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அதனால தான் பவுல் எபேசியருக்கு எழுதுறார். இதே 1 நீங்கள் வாசித்ததில் பின்னாடி வாசிக்கிறோம், உங்கள் மனக்கண்கள்லாம் திறக்கப்படணும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதெல்லாம் கிரகிக்கணும், அந்த அண்டர்ஸ்டாண்ட் காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும், புரிந்து கொள்ளணும். அப்போ நம்முடைய மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். சாதாரண இது என்ன செய்யாது? புரியாது. ஆவிக்குரியவைகளை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அதை கொஞ்சம் டைம் எடுத்து ஆராய்ந்து நிதானித்து இதை நாம் கற்றுக்கொள்ளணும். பாருங்க, அவனுக்கு கொடுத்த அந்த மகிமை, அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், பொன் சரப்பணியை கழுத்திலே தரித்து 2ஆம் இடத்தில் அவனை ஏற்றி அவனுக்கு முன்பாக தண்டனிட்டு பணியுங்கள். எல்லாரும் என்ன செய்யணும்? அவனுக்கு முன்னாடி பணியணும். இவன் போறா, யாரும் நிற்கக்கூடாது. நம்மளாம் சுதந்திர நாட்டில் இருக்கிறோம், அதனால் நமக்கு இதெல்லாம் புரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். இது ஒரு கிங்டமில் வளர்றாங்க. அதுவும் கிங் உண்மையிலேயே அந்த ஒரு சவரின் கிங்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எக்ஸசைஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்தாருன்னா எல்லாரும் அவருக்கு முன்னாடி குனியணும், இல்லாட்டி என்ன செய்யணும்? விழுந்து பணியணும். நம்ம நாட்டில் அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் சுதந்திரமானவர்கள். ஆமென். ஒரு சில நாடுகள் தான் உலகத்தில் இன்னும் அப்படிப்பட்ட கிங்டம் அப்படிலாம் இருக்குது. அங்கே கூட பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இருக்குமா, அவ்வளோ பெரிய இதெல்லாம் அங்கே இருக்காது. ஆனால் அவங்களுடைய முழு மனதும் அந்த குயினுக்காக இல்லை என்றால் கிங்குக்காக நாங்கள் இருப்போம்னு அவங்க உறுதிமொழி கொடுத்தா தான் அந்த தேசத்துடைய பிரஜையாக முடியும். அந்த கனடா தேசத்தில் பிரஜையாகணும்னா கனடாவுடைய கிங்கு முதல்ல குயின் இருந்தாங்க, இப்போ கிங் இங்கிலாந்து கிங் தான் கனடாவுக்கும். அதனால் அந்த கிங்குக்கு நான் உண்மையாக இருப்பேன்னு இவங்க சொன்னால் மட்டும்தான் கனடா தேசத்துக்கு என்ன ஆகலாம்? பிரஜையாக மாற முடியும். நம்மளாம் இப்படி எதுவுமே சொல்லாமல் இந்தியாவில் பிறந்தனால இந்திய பிரஜையாக இருக்கிறோம். அதனால் நம்ம இந்திய தேசத்துக்கு எப்படி இருக்கு? எப்போவுமே உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இங்கேருந்து இல்லாட்டி வேறு எங்கேயாவது இருந்து கனடாவில் போயிட்டு நான் இந்த நாட்டுக்கு குடியுரிமை வாங்குறேன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணும்? இந்த நாட்டுக்கு கிங்குக்கு நான் எப்போ எப்படி இருப்பேன்? உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில மக்கள்லாம் அதை கரெக்டாக சொல்லாமல் இருப்பாங்களாம். அதனால் கரெக்டாக கேமரா அவங்க லிப் மூவ்மெண்ட்டை கரெக்டாக சொல்கிறானான்னு கவனிப்பாங்களாம். சிட்டிசன்ஷிப் வாங்கின ஒருத்தர் சொன்னார் எனக்கு. சொல்லக்கூடாதுன்னு வேற இருப்பாங்க. ஏன்னா வேற மதம். எங்கள் மதத்தில் ராஜாக்கெலாம் இடம் இல்லைன்னு சொல்கிற மக்கள்லாம் சிட்டிசன்ஷிப் வேணால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. அங்கே வேணும் சொன்னால் தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், இல்லாட்டி அங்கே கிடைக்காது. அதனால் அவருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். அதை அவங்க கரெக்டாக கவனிப்பாங்க. ஏன்னா அதுதான் அவன் சிட்டிசன் ஆகிறதுக்கான ஒரு அறிக்கை. எப்படி நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டோட பிள்ளை ஆயிடுறோமோ அந்த அறிக்கையினால் இதே மாதிரி அந்த அறிக்கை பண்ணும்போது அவன் என்ன ஆகிறான்? மீதி எல்லாம் குவாலிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் கடைசியாக அந்த அறிக்கை நம்மளை ஆண்டவர் முதல்ல அந்த அறிக்கை பண்ணி நீ பிள்ளை ஆயிரும், அதுக்கப்புறம் நல்லா இரு அப்படிங்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன். ஆமென். ஓகே, யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை, அதாவது அவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையை கால அசைக்க முடியாது.
இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? சாதாரணமானது கிடையாது. ஒரு மனிதனுக்கும் உரிமை இல்லை. எகிப்து தேசத்தில் பார்வோனை தவிர அத்தனை மனிதருடைய உரிமைக்கும் மேலான உரிமை பெற்றவனாக, அதிகாரம் பெற்றவனாக இருந்தான் யோசேப்பு. இதுதான் அவனுக்கு இருந்த மகிமை. அவன் சொல்கிறான், இந்த மகிமை இப்போ என்ன பண்ணுங்க, அப்பாட்ட சொல்லி அப்பாவை சீக்கிரம் கூட்டுவாங்க. தரிசனம்லாம் நிறைவேறி இருக்கு, தரிசனத்தின்படியே ஆண்டு செஞ்சிருக்கிறார். அதனால அப்பா வந்து பார்க்கட்டும், அப்பாவுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. அவர் ஏற்கனவே யோசேப்பு உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு செத்த மாதிரி இருந்தவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இதை கேட்ட உடனே அனுப்பின வண்டியெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு உயிர் வந்துருச்சு. அது வரைக்கும் நடைபெறமாக சுற்றி கொண்டிருந்தவர் இதை பார்த்தோன்னா முதல்ல போய் என்ன செய்ய போகிறேன், அவருக்கு வந்து இந்த அதிகாரம் அதெல்லாம் தேவையில்லை, அவருக்கு பையனை பார்க்கணும், அதுக்கு தான் அவர் வர்றாரு. ஆனால் யோசேப்பு எப்படி இருக்கிறாரு, சாதாரணமாக இல்லை. இவர் எதிர்பார்க்கிற ஒரு சாதாரணமான, ஆனால் அவர் யோசேப்புக்கு ஆண்டவர் வச்சிருந்தது மிக அசாதாரணமான ஒரு உயர்வு. இன்றைக்கு பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு நமக்கு எழுதப்பட்டிருக்கு, எதுக்கு பைபிள் இருக்குது, நடந்ததுங்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் ஆண்டவர் மகிமையை தருகிறாருங்கும் போது எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட மகிமையை அவரால் கொடுக்க முடியும், எதை நமக்காக வைத்திருக்கிறார் அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்படிப்பட்ட மகிமையை கூட ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கார், வைத்திருக்கிறார். இதை விட மேலானது. ஆமென். அப்போ பாருங்கள், இதெல்லாம் அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதே நமக்கு அப்படி ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்குது, இப்படிலாமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை விட மேலானது தான் தேவன் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஒரு வெற்றி, அது மகிமையான வெற்றி. ஆண்டவர் பற்றி ஆண்டவர் எப்படி இவங்களை விடுதலை ஆக்கினார், உடனே இவங்கெல்லாம் ஒரே பாட்டு, டான்ஸ் ஆடலாமா ஆடக்கூடாதெல்லாம் நிறைய டிபேட் ஓடிட்டுருக்கு. இங்கே இந்த மிரியம், அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு 85 வயசு இருக்கணும். இங்கே யாராவது 85 வயசு இருந்தால் அதுக்கப்புறம் ஆடலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் என்ன செய்யலாம், ஆடி தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டு ஒன்றும் கோச்சிக்க போகிறதே கிடையாது. அல்லேலூயா. இவங்க எல்லாரும் ஆடுறாங்க, எல்லாரும் தம்பூர் அடித்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தேவனை உயர்த்துகிறார்கள். 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். எல்லாரும் நடனத்தோட அவளுக்கு பின்னாடினா, அவள் முன்னாடி நடனம் ஆடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. ஓகே, பாருங்க என்ன பாட்டு பாடுறாங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஆண்டவர் கிடைத்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார். ஆனால் இவங்களுக்கு எது பெருசாக தெரியுது தெரியுமா, அந்த குதிரைக்காரனும் அந்த குதிரை வீரனும் குதிரையை சேர்த்து தள்ளிட்டார் பாருங்க, அதுதான் இவங்களுக்கு பயம். இவங்களுக்கு பயம் காட்டுறது இதுதான். இந்த கடல்லாம் கிடையாது, கடல் பாதை திறந்ததெல்லாம் அது இருக்கட்டும். ஆனால் இவங்களுக்கு முக்கியமாக எது வேணும், தன்னை பின்னாடி குதிரையில் உட்காந்து பின்னாடி அடிச்சுக்கிட்டே வந்தான் பாருங்க, அவன் இப்போ காலி. அல்லேலூயா. மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு அவங்க பாடுறதுக்கு மிக முக்கிய ரீசன், கடன்காரனே காலி, வியாதியே காலி, உங்களை பிரச்சனையாக பயங்காட்டிக்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் காலி, பிரச்சனையே பண்ணிகிட்டு இருந்தவன் காலி பண்ணி போயிட்டான், இல்லாட்டி அவன் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டான். இப்படி பாருங்க, ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்தார். செங்கடல் பிளந்தது, கடலை 2ஆ பிளந்து அதுக்குள்ளே இவங்க வராங்க, மிகமாக பத்திரமா ஆண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாரு, விடுதலை ஆயிட்டாங்க, இனிமே அடிமை கிடையாது. இதெல்லாம் விட அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா, அவங்கள பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறத ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அல்லேலூயா. அதனால தான் இவர் வெற்றி சிறந்தான் பாடுறதுக்கு போல என்ன சொல்கிறாங்க, மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான வெற்றியை கொடுக்குறார். சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு மகிமையான வெற்றி. ஆண்டவர் எப்போவுமே எப்படி செய்வார்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வார். அதனால தான் நான் நினைக்கிறேன், யோசேப்லாம் எவ்வளோ பெரிய ஆளாக நினச்சிருக்க மாட்டேன், ஏதோ கனவு கண்டிருந்தான். ஆனால் அன்றைக்கு இருந்த மிக சிறந்த நாட்டின் மிகப்பெரிய அதிகாரியாக மாறணும் அப்படின்னா அது அவனுடைய கனவுல கூட இல்லாமல் கூட இருந்து. உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா.
ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பதிலை கொடுத்தாலும் அதுதான் அவங்களுக்கு பிரதானமாக தெரியும். ஆனாலும் அவர் எப்படி தான் கொடுப்பாரு, உங்கள் ஜெபத்துக்கான பதிலை மட்டும் கொடுக்குறவர் கிடையாது. அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் மோசே கூப்பிட்டவங்க கூட அவங்க போகிறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. ஆனால் ஏன்னா எகிப்து விட்டு போகணும்லாம் அவங்க ஜோம் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க எதுக்கு ஜோம் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, இந்த குதிரைக்காரனே அந்த குதிரை வீரனையும் குதிரை என்ன செய்யணும், அதை மட்டும் அது சத்தம் கேட்டாலே தூக்கம் போயிடும். அது சத்தம் கேட்டாலே இவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா குனிஞ்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி அந்த சத்தம் அந்த குதிரையில் அரபி குதிரை தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த எகிப்தில் இருந்தால் சாலமோனே குதிரை வாங்கினாராம். ஸோ இந்த குதிரையையும் குதிரை வீரனையும் ஆண்டு என்ன பண்ணுறாரு, தள்ளினார். அல்லேலூயா, கடலில் தள்ளார். இவங்களாலாம் நினச்சி அதை பார்த்து பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க பாருங்க, அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார் ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்களோ, எதை குறித்து இப்படி ஆயிருமோன்னு பயப்படுறீங்களோ, இப்படி ஆயிருமோன்னு ஒரு வெக்கமாயிருமோன்னு நினைக்கிறீங்களோ, கலங்குறீங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதும் மகிமை தான். ஆமேன். இந்த மகிமையை தான் ஆண்டு நம்ம கொடுக்குறேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்ததில் இதே வேர்டு தான் இந்த வெற்றி சிறந்தார் இருக்கு பார்த்தீங்களா, இதே தான் கொலோசியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்ததுனால இதெல்லாம் நமக்கு கிடைத்தது. ஆமேன். பாருங்க, இந்த இதுவும் அதுவும் தான் ஒரே மாதிரியான வேர்ட்ஸ். மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். அல்லேலூயா, எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த நாட்களில் அவருடைய மகிமை நாம் சுதந்திரிக்கும் போது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முதல்ல மனக்கண்கள் திறக்கணும். திறந்தாலே அதனால தான் அவரை அறிகிற அறிவினாலே எல்லாமே கிடைக்குது. அந்த அறிவினாலே எல்லாம் கிடைக்குங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். அதுவும் அவருடைய மகிமையினாலும் காரியத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எல்லாம் கிடைக்கும். அந்த மகிமையினாலே அழைத்தார் நினைக்கும் போது என்ன செய்யுது, வரும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனிதருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று நீர் சொல்லி, ஆண்டவரே, எங்களுக்கு நினைத்திராத, நாங்கள் கற்பனை செய்திராத அளவுக்கு நீ எங்களுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய குமாரனுடைய சிலுவையின் மரணத்தினாலே ஏற்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் அவைகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி நாங்கள் நடக்கவும் அனுபவிக்கவும் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீரா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தி மகிமைப்படுத்தின தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, மகிமையாய் வெற்றி சிறந்தவர். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிரடியாக இருக்கிற எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவதாக என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். வியாதியும் கடனும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இயேசுவை நாமத்தில் இப்பொழுதே இல்பொருளாவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. அவைகளெல்லாம் ஆண்டவரே சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளிப்பட்டவர். பயங்கள் வேதனைகள் எல்லாம் மாறுவதாக. இப்பொழுதே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வல்லமைகளையும் உம்முடைய மகிமையும் ஒவ்வொரு மேல் நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம். இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்களாக. நீர் எங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய குமாரன் மூலமாக ஏற்படுத்தின அனைத்து மகிமையும் ஒவ்வொருவரும் சுதந்திரிப்பார்களாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இதை ஆன்லைனில் பார்க்கிற, டிவியில் பார்க்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற வியாதி இப்பொழுதே மறைவதாக இயேசுவின் நாமத்திலே. குதிரையும் குதிரை வீரனையும் தள்ளினவர் இவர்களை பயங்காட்டி கொண்டிருக்கிற எல்லாம் இப்பொழுதே மறையும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவை எல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். அதிசயங்களை இவர்கள் பார்க்க செய்யும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் மறைந்து போவதாக, ஒன்றுமில்லாமல் போவதாக. விசேஷமாக ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கடன் எல்லாம் மாறட்டும், கடன் எல்லாம் மாறுவதாக, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போவதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. அப்படியே சிவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பேசுகிற கர்த்தர், இந்த சத்தியங்களை எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனே, உடைய பிள்ளைகளை அதிகாரமுடையவர்களாக ஆளுகிறவர்களாக நீர் ஏற்படுத்துவதற்காய் நன்றி. அப்படி அவர்கள் மேன்மை அடையட்டும். வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை எதிர்நோக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக, ஒரு மேன்மை உண்டாவதாக. இவளை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அப்படியே சிவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த மகிமையை சுதந்திரிக்கட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அவருடைய சகல நல்ல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.